இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வவசு வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள் 5/3/2026 மார்ச் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:27 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தூதியை மாலை 6:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் காலை 9:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 9:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகளை எல்லாமே திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. பணியிட சூழல்கள் நன்றாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட ஒத்துழைப்பும் இருக்கும். உங்களுடைய சௌகரியங்களை நீங்கள் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சில செலவுகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுக்காக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்து வந்தால் பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஏதாவது குறை இருந்தாலுமே அதனை பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். உறவினர்களுடைய விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். என்று வேலை இடங்கள்ல அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். வியாபாரத்துல பணவரவு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்கள் தாயாருக்கு கை கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பழைய நினைவுகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் நீங்கும். சக வியாபாரிகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பாராத நண்பர்கள் இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். சோம்பலான போக்கினை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகளையும் தோற்கடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய அனுபவங்களின் மூலமாக புதிய நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில தனவரவுகளும் இருக்கும். இன்று பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய நபர்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும்.
அலைச்சல்கள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும், உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும், எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும், எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பின் காரணமாக இன்று உங்களுடைய செயல்திறன் அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். அர்ப்பணிப்புடனும் வேலைகளை செய்து வெற்றியும் பெறுவீங்க. திருமண உறவிலை என்ற கலகலப்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்தில் இருந்து நீங்க எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களிடத்துல மறைந்தறிந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வருமானமும் இருக்கும். தாமதம் இல்லாமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எடுத்த வேலைகள்ல ஏதாவது ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வீண் செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. உங்களுடைய செயல்பாடுகள்ல முன்னேற்றமும் இருக்கும். நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாம். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நியாயமற்ற வழிகள்ல செயல்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தியும் விடலாம். சிலருடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நல்வழிப்படுத்துவதாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய நபர்களினால சில அலைச்சல்களும் ஏற்படலாம். மனதளவுல புதுவிதமான மாற்றங்களும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கான நாளாகவும் பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாந்தமான உணர்வுகளுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை அடுத்தடுத்து கையாள வேண்டியதும் இருக்கும்.
பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாகவும் பேசுவீங்க. ஆரோக்கியமான உறவு முறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்லுறவுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமாக திட்டமிட்டு செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. மேன்மையும் உண்டாகும். வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். தொழில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக பேசுவதும் நல்லது. முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. தொழில்ல இருந்து வந்த விமர்சனங்களும் நீங்கும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக வாகனத்தை இயக்குவதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்படவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் அதனால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி தேவையற்ற மோதல்களையும் தேவையற்ற விவாதங்களையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் இருக்கும். அதனை நீங்க காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. செயல்கள்ல எதிர்பாராத லாபமும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குடும்ப பிரச்சனை தொடர்பாக நிதானமாக பேசி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க அவசரத்தை காட்டவும் வேண்டாம். தெளிவான சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது. புதிய விஷயங்களை கற்பதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். மனதளவுல புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் வந்து சேரும். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிக பொறுப்புகளும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். விவேகமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பதட்டமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற எதிர்மறையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகள் கூடுதலாக தங்க இருக்கும். இதனால் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அதிகப்படியான வேலைகளும் இருக்க தங்க செய்யும். வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மற்றவர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவதன் மூலமாக தீர்க்கவும் செய்யலாம். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பேரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினர் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கிவிடவும் வேண்டாம். சில நேரங்கள்ல எடுத்திருந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அனாவசியமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். இன்று நினைத்த வேகத்துல சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைக்கழிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில நேரங்கள்ல மன அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். முடிக்கப்படாத வேலைகளை இப்பொழுது திட்டமிட்டு முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பையும் தாண்டி எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெளிவான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய மனமும் என்று அமைதியாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். புதுவிதமான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. துறை சார்ந்த சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய வாக்கு வன்மையின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில சில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சிறிய அளவுல பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனை கவனமாக கையாண்டாலே போதும். பணி வளர்ச்சியை பொறுத்தளவிற்கு இன்று உகந்த நாள் என்றே கூறலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய முதலீடுகள் செய்கின்ற முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு உதவிகளும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. வெளியூர் பயணங்களின் பொழுது லாபமும் இருக்கும். தொழில வருமானமும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில் துறைகள்ல இருந்து வந்த நிறை குறைகளை எல்லாமே புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதள உள்ளதை வெளிப்படையாக கூறும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல சின்ன சின்ன நெருடல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதில இனம் புரியாத உற்சாகமும் பெருக்கெடுக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை சரியான நேரத்துல முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நபர்களுடன் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொண்டும் இருங்க. தொழில் மற்றும் வர்த்தகம் தொடர்பான புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டணி அமைத்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலையில அமைதியான போக்கும் இருக்கும். அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. காப்பீடு துறைகள்ல ஆதாயமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல மேன்மையும் உண்டாகும். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல உழைப்பிற்கு ஏற்ப பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இன்று தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து விதத்திலுமே முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று ஆற்றல் மற்றும் உறுதியுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. குறைந்த நேரத்திலேயே வேலைகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவு நிலை நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயமாக நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகள் மற்றவர்களினால உணரவும் படும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் வந்து சேரும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பணவரவும் இருக்கும். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. கடந்த கால இனிமையான அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல தைரியமாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் சாதகமாகவும் முடியும். இன்று தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய மனமும் என்று அமைதியாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் தேடியும் வரலாம். முக்கியமான பணிகளுக்கு முன்னுரிமையும் தருவீங்க. குழந்தைகள் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இன்று இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
நுணுக்கமான செயல்பாடுகள்ல புரிதல்களும் உண்டாகும். விவேகமாகவும் செயல்படுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கான திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. கடின உழைப்பு மற்றும் உறுதியின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையுமே எளிமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதன் காரணமாக உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகம் போன்றவற்றின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். பங்குகளை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று நல்ல விஷயங்களும் வீட்டில் நடைபெறலாம். தொழிலும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும், வியாபாரமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மேன்மையும் உண்டாகும், சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இன்று வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. செயல்கள்ல வேகத்தை காட்டவும் வேண்டாம். சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதல் லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. எதிரிகளினாலும் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்கு வர்த்தகத்தினால ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுடைய மனதுல மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் தேடி வரலாம். முக்கியமான பணிகளுக்கு முன்னுரிமையும் தருவீங்க. குழந்தைகள் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். இன்று குழந்தைகளுடைய மேம்பாட்டிற்காக சில முக்கியமான திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில உதவிகளும் இருக்கும். நுணுக்கமான செயல்பாடுகளை புரிந்தும் கொள்வீங்க. விவேகமாகவும் செயல்படுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாற்றங்களும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கவனமாக செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இன்றைய நாளை ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. செய்த தவறுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை முறையாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் நீங்கும். பணிகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் மேற்கொள்வதும் நல்லது. பணியில தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. சகஜமாக பேசுவதும் நல்லது. மகிழ்ச்சியான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல பணத்தை திட்டமிட்டு செலவுகள் செய்வதும் நல்லது. பணம் கையை மீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன கவலைகளும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுடைய மன அமைதியை கெடுப்பதாகவும் இருக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. தொழில் துறையில இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறும். தொழில முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். தொழில வருகின்ற வருமானத்தை வங்கி இருப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டி பொறாமைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஒரு 2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயிர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி மன அமைதியும் உண்டாகும். தொழில்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். லாபமும் இருக்கும். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இதனை கவனத்துல எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அவசரத்திற்கு கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. சில அதிரடி மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள்ல லாபத்தையும் பார்க்கலாம். மன அழுத்தங்களும் நீங்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் உடனான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. என்று சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மனை விற்பனையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. வெறுமையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. இன்று உங்களை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில பணமும் கையில இருக்கும். இது உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க.
வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும், செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானமாக ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில குறைகள் இருந்தாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பொருளாதார வரவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பெயரும் புகழும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறும், செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை செம்மையாக நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில பாதிப்புகளும் ஏற்படலாம். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கைக்கு வந்து சேரும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேலே மேற்கொள்வது சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களினால மறைமுகமான ஆதாயமும் உண்டாகலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அதற்கான அழைப்பும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். என்று உங்களுடைய வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்கள் தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்களிடத்துல பக்குவமாக பேசுவதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உற்சாகமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். சிலருக்கு தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. மனைவி மக்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். குடும்ப தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாகவும் கவனமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க.
பணப்புழக்கமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். என்று சில இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உற்சாகமான எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றும் கொள்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். ஒருவருடைய தேவைகளை மற்றவர்கள் நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபமும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வேலையாட்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்குகளும் பிறக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை உங்களுடைய சுய மேம்பாட்டிற்காக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளை விருப்பமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்களிடத்தில் காணப்படுகின்ற புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்யலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எந்த ஒரு செயலிலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குழந்தைகளுடைய மனப்போக்கினை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். எதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல வெற்றியும் லாபமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு நிதானமாக வேலைகளை செய்வதும் நல்லது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை சுலபமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள் நல்ல விதத்திலும் நடைபெறும். பிரபலங்கள் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல ஏதாவது மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய வகையில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டுல பராமரிப்பு பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். வியாபார பணிகள்ல முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் தோன்றி மறையும். மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் கற்பனைகளும் ஏற்படலாம். மாற்றமான தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈர்ப்பும் உண்டாகும். அந்நிய தேசங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான பணிகளையுமே எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சிறந்த முறையில நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணிகள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த அணுகுமுறையினால பணிகளை நல்ல முறையில் ஆற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நல்லுறவை பராமரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்று வெற்றிகரமாக வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே நன்றாக யோசித்து நிதானமாக எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் பாதிப்பை தராது. எந்த ஒரு வேலையிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஆரோக்கியத்துல சின்ன அளவுல பாதிப்பு இருந்தாலுமே இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. அந்நிய பெண்களிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் உழைக்கவும் செய்வீங்க. அதே நேரத்துல உணவு விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். புதிய முயற்சிகளினால வெற்றியும் உண்டாகும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்தும் செயல்படுவாங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதே நல்லது. வியாபாரத்துல அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டியதும் இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில புரிதல்களும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் இருக்கும். சிலருக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓய்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.